Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Chainsaw Man episode 4. காய்ஸ் ரொம்ப சாரி, இந்த சீரீஸை ரொம்பவும் டிலே பண்ணிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் இந்த டிலே இருக்காது. இனி பெர்ஃபெக்ட்டா கண்டினியூ பண்ணிடலாம். ஓபன் பண்ணா காட்டுக்குள்ள நம்ம பவரை காட்டுறாங்க. அதாவது அவ காட்டானா சுத்திட்டு தெரிஞ்சாலே அந்த டைம் சிட்டுக்குருவின்னு கூட பார்க்காம அதை புடிச்சு ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தா. குருவிக்கே அந்த நிலைமைன்னா மாடு கரடின்னு ஏதாச்சும் கிடைச்சா விடவா செய்வா? வளைச்சு வேட்டையாடி ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் அவளுக்கு அந்த பூனை கிடைச்சிருக்கும். ஆனா அந்த பூனையை மட்டும் அவளுக்கு கொல்றதுக்கு சுத்தமா மனசே இல்லை. ஏன்னா அவளுக்கு அந்த பூனையை ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பூனையை தான் அந்த பேட் டெவில் ஆட்டையை போட்டு வச்சு இந்த மாதிரி இந்த பூனை உனக்கு உயிரோட வேணும்னா ஒரு ஹியூமனை என்கிட்ட கொண்டு வா, அந்த உயிரை வச்சுக்கிட்டு இந்த பூனையை நான் விட்டுறேன்னு சொன்ன உடனே அவளும் அடிச்சு புரண்டு ஹியூமன்ஸை தேடுறதுக்காண்டி வேகமா ஓடுவா. அவளுக்கே புரியல அது ரொம்ப சின்ன உயிர் தான், ஆனா எதுக்காக அதை காப்பாத்த அவ ஹியூமனை தேடி ஓடுறான், நான் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு அவளுக்குள்ளேயே ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீலிங். அப்படி ஓடிட்டு இருந்தவ கால் தடிக்கி கண்ணா பின்னான்னு செதறி அடிச்சு விழுவா. அப்பவுமே அவளுக்குள்ள பல கேள்விகள். நான் ஏன் அப்படி பண்றேன், எனக்கு தேவை ரத்தம் மட்டும்தான். ஆனா அந்த பூனை கூட அவ ரொம்ப க்ளோஸா பழகினதுனால அவளால அந்த பூனையை விட்டு கொடுக்க முடியல. அதுதான் பாசம். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கண்ணை துறப்பா. அந்த பூனை உயிரோட தான் இருக்கும். நல்லா தெரியுது ஏதோ ஒரு வயிற்றுக்குள்ள இருக்கான்னு. மறுபடியும் கண்ணை மூடிட்டு அப்படியே பொறுமையா கண்ணை துறப்பா. பார்த்தா அடுத்த செகண்ட் நம்ம பையன் அவளை கையில தூக்கி வச்சிருப்பான். என்னன்னா அந்த பேட் டெவில போட்டு தெளி அவளை காப்பாத்திட்டான். அவ பார்த்துட்டு ஷாக் ஆகி எதுக்கு நீ காப்பாத்தினேன்னு கேப்பா. ஏன்னா அவனை ஏமாத்தி கொல்ல ட்ரை பண்ணால. ஆனா பயலுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவளை தொடணும் அவ்வளவுதான். அட முட்டா பயல, இதுக்காக வாடா இப்படி எல்லாம் பண்ண. சரி சொன்ன மாதிரியே அதை கொன்னுட்டான், பூனையும் காப்பாத்திட்டான். அப்ப அவங்கிட்ட சொன்ன டீல ஒத்துக்க வேண்டியதானே. நீ தொட்டுக்கலான்னு சொன்ன உடனே பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம ஐயா ஹொய்யா ஹொய்யான்னு கத்திட்டு கிடப்பான். அந்த டைம் அவன் கையில யாரோ சுடுவாங்க, கையை ரெண்டா கழண்டு விழும். என்னன்னா அங்க ஒரு பயங்கரமான டெவில் வந்திருக்குது. அது அப்படியே அவனோட கையை எடுத்து சாப்பிட போகும். இதுதான் லீச் டெவில். இப்ப செத்துச்சே பேட் அதோட பார்ட்னர் அப்படியே கையை ரெண்டு உழுப்பிட்டு ஆயில போட்டு லபகன்னு திங்கும். அப்படியே பேனு லுக்கு விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பவர் கிட்ட உன்னால மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டா என்னோட விரல கூட என்னால அசைக்க முடியாதும்பா. ஏன்னா பாடியில அவளுக்கு சுத்தமா ரத்தம் இல்ல. அப்ப கூட அவளை காப்பாத்த சொல்ல மாட்டான். என்னோட பூனையை காப்பாத்தி இங்க இருந்து தப்பிச்சு ஓடும்பா. அப்படி அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுட்டு டெஞ்சி கிளம்புவான. செயினை இழுத்து விட்டு அப்படியே அறுக்கிறதுக்கு ரெடி ஆவான். ஆனா அவனால ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல. ஏன்னா ஆல்ரெடி சண்டை போட்டதுல ஏகப்பட்ட பிளட் லாஸ். இப்ப கையை வேற விட்டு போட்டு போச்சுல்ல, அதுலயே நிறைய பிளட் வீணா போயிருச்சு. சோ இப்படி அரகோட செயின்சாவோட தான் அவன் சண்டை போட்டாகணும். அந்த லீச் பார்த்துட்டு காண்டாயி நீ தான் அவனை கொன்னியா, அவன் ஏன் ஆளுடா, எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை கொல்லுவேன்னு ஃபர்ஸ்ட் காண்டாயி கத்தும். ஆனா அதுக்கப்புறம் நம்மளால பார்த்துட்டு நீ ரொம்ப கியூட்டா இருக்க, அதனால உன்னை நான் விடுறேன்னு சொல்லுவா. சரி என்ன விடுறேன், அப்ப அவங்கள என்ன பண்ணுவேன்னு கேட்டா அவங்க சாக போறாங்க, அவங்கள சாப்பிட போறேன்னு சொல்லுமா. அப்படின்னா நான் உன் கூட சண்டை போட்டே ஆகணும்னு ரெடி அனுப்பான். தப்பிக்க வாய்ப்பு கொடுத்தேன், ஆனா நீ செத்தே தீர்வேன்னு வர்றேன். ஓகே சாவுன்னு அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக்ல இருந்து சடன்னு எஸ்கேப் ஆகி அப்படியே பின்னாடி போய் அட்டாக் பண்ண போவான். ஆனா அதோட கழுத்து தான் அப்படியே நல்லா ரொட்டேஷன் போடுது. பின்னாடியே ஒரு அடி அடிச்சு அவனை தெரிக்க விட்டு பிளைங்ல இருக்கும்போது அப்படியே பிடிச்சி பில்டிங்ல தூக்கிட்டு வீசும். 4-5 ஃப்ளோரை அடிச்சு பிச்சுக்கிட்டு வந்து விழுவான். அதுகிட்ட ஏகப்பட்ட டென்டகல்ஸ் இருக்கிறதுனால தப்பிக்கிறதுக்கு டெஞ்சிக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. எவ்வளவுதான் தப்பிக்க ட்ரை பண்ணாலும் அடி ஒன்னொன்னு இடி மாதிரி விழுந்துட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே பவர் படுத்து கிடந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அவளால இப்ப அதை மட்டும் தான் பண்ண முடியும். இங்க அந்த அட்டாக் எல்லாத்தையும் அவன் பயங்கரமா தடுத்துக்கிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அட வீணா போன சல்லிப்பையில என்னைய தொட்டு பாக்குறக்காடா இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கே, இதெல்லாம் நோக்கு ஓவரா இல்லையாடான்னு காரி எடுத்து போவான். அவன் அந்த டைம் ஒரு ஜம்ப போட்டு அதோட செவனிலேயே ஒரு பஞ்சு வைப்பான். அடியெல்லாம் சரியான அடி தான். ஆனா அது அடி வாங்கின வேகத்திலே ரிட்டன் ஒரு அடி திருச்சடிச்சு போய் விழுவான். 2 கையும் நல்லா இருந்திருந்தா பரவாயில்ல, ஒரு கையை தான் பாதியா துண்டாக்கிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தும். என்ன ஜோக் பண்றியா, ஜோக்கு நீ பண்ணலாம் ஒரு அட்டாக், நீ எப்பறம் என்னோட பேட்டிய கொன்ன, என்னால நம்பவே முடியலம்பா. இந்த லீச்சுக்கும் அந்த பேட்டிக்கும் ஒரே ஆசை லட்சியம் கனவு, எல்லா மனுஷங்களை கொல்லணும் திங்கணும். அதான் அப்படியே இந்த ஹியூமானிட்டியவே அழிக்கணும். இது எவ்வளவு பெரிய உயர்ந்த லட்சியம். இது எல்லாத்தையுமே தெருவுல திரியிற நாயை நீ கெடுத்துட்ட. நீ என்னதான் கியூட்டா இருந்தாலும் நீ செத்துதான் ஆகணும்னு சொல்லி அட்டாக் பண்ண ரெடி ஆகும். அவன் நான் என்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா சாக மாட்டேன்பா. அதுவும் அவன் ட்ரீமை சொன்ன உடனே அந்த டெவிலு காரிட்டு துப்போம். இந்த மாதிரி ஒரு கேவலமான ட்ரீமை நிறைவேற்றுறதுக்காடா என் பேட்டியை கொன்னே, அட வெண்ணங்கும். இப்படித்தானே எல்லாருமே இவனை டாமினேட் பண்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே வெறியாவான். அந்த டைமுங்கும் போது காட்டுத்தனமா அட்டாக் பண்ணுமா. உடனே நம்ம பையன் வெறியாகி அதை அட்டாக் பண்ணும்போது அதோட கையில ஏறி கழுத்திலேயே ஒரு போடு ரத்தம் அப்படியே பீச்சுக்கிட்டு வரும். அதால எதுவும் பண்ண முடியல, முக்குன்னு முக்கிட்டு இருக்கும். அவனும் அதான் சொல்லுவான், எல்லாருமே நீ ஒரு குப்பை மாதிரி தான்டா ட்ரீட் பண்றீங்க, மக்களை காப்பாத்தணும், அதை பண்ணு இதை பண்ணு, பூனையை காப்பாத்து யானையை காப்பாத்து, பிளா 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 பிளா. ஒரு ஃபேன்சியான ட்ரீம் தான், யாரா இருந்தாலும் அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கும். உனக்கும் எனக்கும் அந்த ட்ரீம் பேட்டில் வச்சுக்கலாம், என்ன ஓகேவா, நான் உன்னை இங்கேயே கொன்னு போட்டுறேன். அப்படின்னா என்னோட ட்ரீமை விட உன்னோட ட்ரீம் வீக்குன்னு அப்ப தெரியுமில்லன்னு சொல்லி கத்திக்கிட்டே வெறிகுண்டு அட்டாக் பண்ண போவான். சொல்ல போனா முன்னாடி தெளிவா இருந்தான், இப்ப பைத்தியக்காரனாவே மாறிட்டான். உடனே அந்த லீச்சு என்ன
என்ன குட்டி நாய் ஓவரா கொலைக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு சண்டையை போடுவாங்க. அதுலயும் டெஞ்சிலாம் அதோட அட்டாக் எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகி அதோட டென்டக்கிள்ஸ் மேலேயே ஏறி போய் மறுபடியும் அதை அட்டாக் பண்ணி அதோட கழுத்தை துண்டாக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அது ஒவ்வொரு டைமும் நம்ம பையில தட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அவன் என்ன பண்ணுவான், இதுக்கு முன்னாடி கொண்டானே பேட்டி அதோட குடலை யூஸ் பண்ணியே அதோட டென்டக்கிள்ஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணி மூவ் பண்ண முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவான். அவ்வளவுதான், இந்த கேப்ல ஈஸி அட்டாக் பண்ணலாம்ல, போயிட்டு ஒரு வெட்டு, அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு பார்த்தா அது அடங்குற மாதிரியே இல்ல. நம்ம பையில போட்டு சொத்துன்னு 4 அடி அடிக்கும். அப்படியே தலை சுத்தி கேராகி கீழே விழ போவானா, ஆனா விழமாட்டான். என் ஆசையை நான் நிறைவேற்றாம விட மாட்டேன்னு அப்படியே பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருப்பான். அந்த லீச் ஒரு சைடு லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அட்டாக் பண்ணும். அதோட அட்டாக் எல்லாத்துலயுமே எஸ்கேப் ஆகி மேல ஜம்ப் பண்ணி போய் அதோட முடிய புடிச்சு இழுத்து நடு மண்டையிலே நச்சுன்னு ஒரு இறக்குவான். ரத்தம் அப்படியே தெரிக்கும். அவ்வளவுதான், அதோட சொல்லி முடிஞ்சுன்னு பார்த்தா அதான் இல்ல. இவன் அவனோட பிளேட அதோட மண்டைக்குள்ள இறக்கிட்டு இருக்கும் போதே அது அதோட நாக்கை இவனோட வயிற்றுக்குள்ள இறக்கிருச்சு. ஆக்சுவலா பையன் ஃபுல் பவர்ல இருந்திருந்தானா இந்த பஞ்சாயத்தே இல்ல, அப்பவே காலி பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிருப்பான். ஆனா பாதி பிளேடு இருந்ததுனால தொக்கா மாட்டிட்டான். அவ்வளவுதான்டா கண்ணா, உன்னோட ட்ரீம் தோத்துருச்சு, உன் சோலி முடிஞ்சு, உன்னை நான் தான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு ஆணு வாயை திறந்து உள்ள முழுங்க போகும். அப்பதான் நம்ம அக்கி இடையில வந்து மான் கராத்தே அப்படின்ட்டு கோன்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். பெரிய சைஸ்ல வெள்ளை கலர் ஃபாக்ஸ் வந்து அந்த லீச்சோட தலைய ஒரே கவு. அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு டெஞ்சிய ஒரு வழியா காப்பாத்தியாச்சு. ஆக்சுவலா இது அக்கி யூஸ் பண்ற ஒரு டெவில். அது என்ன பண்ணுனாலும் கான்ட்ராக்ட் போட்டு தான் பண்ணும். இப்ப அவனோட வேலை முடிஞ்சிருச்சு. கிளம்புன உடனே அப்படியே புகையா மாதிரி அங்க இருந்து மறைஞ்சிரும். அப்புறம் என்ன, அக்கியோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. ஒத்த கண்ணை மூடி வச்சிருப்பான். அவளோட பேரு ஹிமினோ. முள்ளமன்றி மாதிரி முடி வச்சிருக்கானே அவன் பேரு அராய். பயந்த மாதிரி இருக்காளே இவ பேரு கொபினி. இவங்க எல்லாரும் ஒன்னா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ லீச்ச வந்த உடனே காலி பண்ணியாச்சு. இப்ப என்னன்னா, அராயும் கொபினியும் யாருக்காச்சும் அடிபட்டு இருக்கா என்னன்னு செக் பண்ணி அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும். ஹிமினோ கிட்ட இன்னும் இங்க ஏதாச்சும் டெபிள் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்லுவான். அந்த டைம் நம்ம டெஞ்சியை காட்டுவாங்க. இது ஒரு ட்ரீம் பேட்டில், இது என்னோட ட்ரீம் பேட்டில்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புலம்பிட்டே இருப்பான். உடனே அவனை அலேக்கா தூக்கிட்டு உனக்கும் பவருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்பா, உடனே இந்த பூனையும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்பா, உடனே அதை ஒரு வெட்டனரி டாக்டர்கிட்ட கூட்டு போவாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம டெஞ்சியை காட்டுறாங்க. பயலுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவனை சரி பண்ணியாச்சு. என்ன, இவனோட கையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளதான் படாத பாடுபட்டு இருக்காங்க. இந்த லீச்சோட பாடியை அறுத்து அதோட உடம்புக்குள்ள இருந்து எடுத்து அதுக்கப்புறம் பிளட் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இவனோட பாடியில அந்த கையை சேர்த்தி இருக்காங்களாமா. அப்படி துண்டான கையை அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் கூட நல்லா ஒர்க் ஆகுது. அப்ப டெஞ்சிக்கு ஒரு டவுட் என்னன்னா, அக்கிக்கு சுத்தமா டெவில்ஸ்னாலே பிடிக்காது. ஆனா அவன் ஃபாக்ஸ் டெவிலை யூஸ் பண்ணி தான் அந்த லீச்சை போட்டு தரலாம். ஏன் அது கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான்னு கேட்டா உனக்கு இன்னுமே மேட்டர் புரியல, நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கன்னு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுவான். அதாவது டெவில் ஹண்டர்ஸ் எல்லாருமே டெவில்ஸ் கூட இப்படித்தான் கான்ட்ராக்ட் போட்டு வச்சுக்குவாங்களாமா. அப்பதான் அதுங்களை எதிர்த்து அது கூட சண்டை போட முடியும். இப்ப நடந்த சண்டையிலேயே அக்கி அந்த ஃபாக்ஸ் டெவில் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தான். அதாவது அவன் கையில இருக்க கொஞ்சம் ஸ்கின்னை கொடுக்கறதா சொல்லி அதுக்கு எக்ஸ்சேஞ்சா இவன் என்ன சொல்றானோ அதை செய்யும். இப்படித்தான் ஒவ்வொரு வேலையும் செய்வாங்க. இதை இவன் சீரியஸா சொல்லிட்டு இருந்தா அதை கண்டுக்காம இங்க இருக்க ஆப்பிள் எடுக்க போராடிட்டு இருப்பான். ஆனா அக்கி பிளேட் எடுத்து வச்சுக்கிட்டு கண்டினியூஸா பேசிட்டு இருப்பான். அதாவது டெவில்ஸ் எல்லாமே மனுஷங்களோட சாவை மட்டும்தான் எதிர்பார்க்கும். மீண்டும் அதே மாதிரிதான். ஆக்சுவலா அவன் என்ன சொல்ல வரானா, அந்த பவர் புல்ல நம்ம பயல ஏமாத்தி அந்த பேட்டு கிட்ட புடிச்சு கொடுத்த மேட்டரை பூரா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது இவனுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போதைக்கு. அந்த பவர் புல்ல நம்ம பயல கூப்பிட்டு போனது, அதுக்கப்புறம் அந்த வீட்டுல டெஞ்சியோட ரத்தக்கரை இருந்தது, எல்லாத்தையுமே விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா உன்னை கொல்ல ட்ரை பண்ணது பவர் தான், உண்மைதானு கேட்டா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஆக்சுவலா எந்திரிச்சப்பவே அவன் சொல்லியிருக்கணும், ஆனாலும் அவன் சொல்லல. எதுக்காக அவளை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டா அவன் எனக்கு தெரியலையே, நான் மயங்கிட்டேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாதும்பா. அப்புறம் அக்கி இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் என்னென்ன சொன்னாங்கன்னு யோசிச்சு பார்ப்பான். அதாவது செயின்சா மேனை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அவரு தான் எங்களை காப்பாத்தினாரு அப்படி இப்படின்னு அப்பா பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஒரு சில பேர்லாம் ஆபீஸ்க்கு பின்னாடி இருந்து இந்த டெவில் எங்க உசுர வாங்கிட்டு இருக்கும், நிம்மதியா போயிட்டு வர முடியாது, பப்ளிக் சேஃப்டி ட்ரெஸ் போட்டு வந்து ஒருத்தன் அதை காலி பண்ணிட்டான், எங்களுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கும்பாங்க. அது மட்டும் இல்லாம எங்களை அப்படி பண்ணிருச்சு இப்படி பண்ணிருச்சு, அந்த செயின்சா மேன் மட்டும் இல்லன்னா இந்நேரத்துக்கு நாங்க என்ன ஆயிருப்போனே தெரியல அப்படின்னு அவனை விடாம வர்ணிச்சு தள்ளி இருப்பாங்க. இப்ப இவ்வளவு டீட்டெயிலா அவன் விசாரிச்ச மேட்டரை மட்டும் ஹையர் அபிஷியல்ட்ட இன்ஃபார்ம் பண்ணானா அவங்க எல்லாருமே அவளை குழி தோண்டி புதைச்சிருவாங்க, அதுவும் இவனோட சேர்த்தி வச்சு. ஆனா இவனால யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படல. நீ மட்டும் ஒரே ஒரு கண்டிஷனுக்கு ஓகே சொன்னீனா நான் இந்த விஷயத்தை இப்படியே மூடி மறைச்சிருவேன்பா. இவ்வளவு சீரியஸா இவன் பேசிட்டு இருந்தா அந்த ஆப்பிள் எடுக்கிறது மட்டும் தான் அவனோட முழு மோட்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சுட்டு அந்த ஆப்பிள் அவன்கிட்டயே கொடுத்துருவான். என்ன கண்டிஷன் கேட்டா, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும், ஏன்னா நான் ரூல்ஸ் அண்ட் எத்திக்ஸை ஃபாலோ பண்றவன், நீ ஒரு மூலகட்ட முட்டா பைய, எப்ப என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, நான் சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா உனக்கு நல்லதுமா. சரி சரி கேட்டு தொலைறேன், நான் எனக்கு இதை விட ஒரு பெரிய கோல் ஒன்று இருக்குது, நானும் அதை பத்தி தான் சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன்பா. ஏன்னா அந்த புள்ளைய தொட்டு பாக்குறது முதல்ல கொஞ்சம் மேனஸ கத்துக்கிட்டு போவான். ஒன்னும் கவலை வேண்டாம், அதை பத்தி நான் யோசிக்கிறேன், நீ மூடிட்டு கிளம்புமா. இந்த உருப்படாதவனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறான்னு அவனே முழிப்பான். வெளியில பவருக்கு ஹேண்ட் கஃப் போட்டு வச்சிருப்பான். ஏன்னா இந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே இவதான காரணம். ஆனா இப்ப அப்புறாணி மாதிரி நடிக்கிறான். ஹிமினோ என்ன சொல்லுவா, இவ்வளவு கியூட்டான ஒரு ஃபெயிண்ட், யாரையாச்சும் கொன்னா இவதான் பொறுப்பு, அப்ப யாரையாச்சும் காப்பாத்தினாலும் இவதான பொறுப்பு, அதனால கழட்டி விட சொல்லிடுவா. அக்கி கட்டுப்புலயே கழட்டி விடுவான். இந்த பருப்பு பொறுப்பு எல்லாமே எனக்கு தெரியும், நம்ம எல்லாம் டெவில் ஹண்டர்ஸ், டெவிலா இருந்தாலும் சரி ஃபீண்டா இருந்தாலும் சரி வேலை பார்த்துதான் ஆகணும். இப்ப நம்ம பவரும் சரி டெஞ்சியும் சரி ரெண்டு பேருமே இவங்களுக்கு எப்பவுமே எனிமி தான். இவங்களால யூஸ் இருக்கு அதனால தான் வச்சிருக்கானாமா, இல்லன்னா எப்பவோ போட்டு தள்ளிட்டு போயிருப்பேன்பா. இவங்க கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகணும்னு எனக்கு அவசியம் இல்லன்னு வேற சொல்லிட்டு போவான். அப்படி கிளம்பினவன்
நேரா மாக்கிமாவை தான் பார்க்க போவான். போய் கதவை தட்டுவான்னு பார்த்தா தட்ட போவான், ஆனா தட்ட மாட்டான். என்னடான்னா சட்டை, ஹேர் ஸ்டைலு, பேண்ட்னு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறாராம். அப்புறம் உள்ள போய் மாக்கிமா கிட்ட நடந்த மேட்டரை பூரா சொல்லுவான். பேட் டெவில டெஞ்சி செயின்சாவை யூஸ் பண்ணி போட்டு தள்ளிட்டான். கூடவே லீச் டெவிலும் வந்துச்சு, அதையுமே வச்சு செஞ்சுட்டான். என்னன்னா லீச் அண்ட் பேட் டெவில செக் பண்ணி பார்த்ததுல அதோட தலையில கன் ஃபிளஷ் ட்ரேஸ் பண்றதுக்கான எந்த ஒரு தடயமுமே இல்ல. ஆனா நம்ம ஆளுகளுக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லி முடிச்சிருவான். மாக்கிமா என்ன சொல்லுவா, இந்த டெஞ்சியும் பவரும் இவங்க கிட்ட எதையுமே சொல்லாம அவங்க இஷ்டத்துக்கு சண்டையை போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு அப்ரூவ் பண்ண ஏரியாவை தாண்டி இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணாம வேலையை பார்த்திருக்காங்கம்பா. நாக்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவான். ஆக்சுவலா அவங்க பண்ணது தப்பு தான், முட்டா பீசுங்க. ஆனா அவங்களால அந்த 2 டெவில்ஸை தவிர வேற யாருக்கும் உயிர் சேதம் இல்லாமா. ஏன்னா மாக்கிமா எல்லாத்தையும் போட்டு தர சொல்லுவான். அதனால தான் சப்போர்ட் பண்ணி பேசுவான். இப்ப என்னன்னா அக்கி இதுக்கு முன்னாடி அவனை கண்டாலே எரிஞ்செறிஞ்சு விழுவான். ஆனா இப்ப டோட்டலாவே மாறிட்டான். இது எல்லாத்துக்குமே டெஞ்சியா காரணம்னு ஏப்பா அவன் நான் எப்பவுமே இப்படித்தான், என்னெல்லாம் மாத்த முடியாது, நான் யாருக்காகவும் மாற மாட்டேன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். பில்டப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அப்படியே கட் பண்ணா காலங்காத்தால எந்திரிச்சு நம்ம எல்லாம் பாரம்பரியமா காலையில என்னென்ன வேலைகளை பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே பக்காவா பண்ணுவான். பல்லு விளக்குதல், குளித்தல், கழுவுதல், மூஞ்ச கழுவுதல், டீ போட்டல், அதை குடித்தல்னு அவன் பாட்டுக்கு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருப்பான். நம்ம பையன் டெஞ்சி பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் எந்திரிச்சு வருவான். அவனுக்கே குழப்பம், எப்படி இந்த விளக்கெண்ணை மட்டும் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிடறான்னு. அதுக்கப்புறம் நல்லா முடிய இழுத்து கட்டிட்டு துணியை துவைக்க போட்டுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். யாரோ கதவை கண்ணா பின்னான்னு தட்டுவாங்க. எந்த எடுபட்ட மூதேவியா வந்திருக்குது, இன்னைக்கு பொல்லந்துடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது பவர் வந்து நிப்பா. உள்ள வந்தவனையே என்ன கன்றாவி வீடுடான்னு தான் கேட்பா. மேட்ரு என்னன்னா இவனுங்க கூட தான் அவளும் தங்க போறா. இந்த மேட்ரை கால் பண்ணி மாக்கி மாட்ட கேட்டா, ஆமா அவங்கள நீ தான் பாத்துக்கணும், அவங்க உன் கண்ட்ரோல்ல இருந்தா தான் கரெக்டா இருக்கும்பா. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க பவர் வீட்டுக்குள்ள அலப்பற பண்ணிட்டு இருப்பா. ஏன் இல்ல ஏன் உசுர வாங்குறீங்க, இதுக்கு செருப்ப கழட்டி பொலிச்சுன்னு என் கண்ணத்துல 4 அப்பு வச்சிருக்கலாமே, இந்த சைக்கோ பார்த்தாலாம் என் வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா நான் நிம்மதியா இருக்க வேண்டாமான்னு கேட்பான். இப்போதைக்கு மத்தவங்க எல்லாத்த விடையும் உன்னை மட்டும்தான் நான் நம்புறேன். ஏன்னா ஆபீஸ்ல அவளை வச்செல்லாம் மேய்க்க முடியாது, அது தப்பா போயிடும். அதனால உன் வீட்டுல வச்சு நீ தான் பாத்துக்கணும், அவ கண்டிப்பா நீ சொல்றது எல்லாத்தையுமே கேப்பா. அப்படி இப்படின்னு மாக்கியமாவே சொன்னவன வேற வழி இல்லாம சரி வச்சு தொலைறன்னிடுவான். இந்த லூசு பவர் என்ன பண்ணுவா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி கண்டவனி தூக்கி வீசுவா. ஆனா அதை நம்ம டெஞ்சி கேட்ச் பிடிச்சு வண்டையா திட்டுவான். அறிவு கட்ட லூசு, இந்த கேரட்டை விளைய வைக்க ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுவான் தெரியுமா, வேஸ்ட் பண்ணாத மென்டலும் பாங்க. மேடம் பாத்ரூம் போனா எப்பவாச்சும் ஒருக்காதான் தண்ணி யூஸ் பண்ணுவாங்களாம். அட கப்பு பிடிச்சவளே. அது மட்டும் இல்லாம டெய்லி குளிக்க மாட்டா, ஏதாச்சும் அக்கேஷன் மட்டும்தான் குளிப்பாலாம். விளங்கிடும் அப்படின்னா குப்பை லாரியே கிராஸ் பண்ணி போன மாதிரி இருக்குமே, அடி வீணா போனவளேன்னு வண்டையா திட்டுவானுங்க. மொத்தத்துல அவ வந்து இவங்க 2 பேர்த்தோட உசுரிய வாங்குறான். இதுக்கு முன்னாடி டெஞ்சியால அக்கிக்கு தலைவலி, இப்ப அவளால இவங்க 2 பேத்துக்கும் தலைவலி. அவன் டெஞ்சி கக்கூசெல்லாம் கழுவ விட்டுட்டான். சண்டாளி, இப்படி ஒரு மோசமான ஒருத்தியை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கழுவானா. அப்ப பொசுக்குன்னு பவர் வருவா. அவளை பார்த்தோன்னே பிரச மூஞ்சுக்கு நேரம் நீட்டி, ஏய் இப்பதான் கழுவிட்டு இருக்கேன், மறுபடியும் வந்து நாஸ்தி பண்ணிடாத, அப்படி பண்ணினா நீ தான் கழுவணுமா. அப்புறம் தான் மேட்ரு தெரியுது, அவ பாத்ரூம் போக வரல. டெஞ்சி அவளும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, அதை பினிஷ் பண்ணலான்னு வந்திருக்கான். அதான் தொடணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, அதான் அவன் நேரா வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு தொட்டுக்காம்பா. அவனுக்கு இன்னும் ஹார்ட் பீட் படப்பட அடிச்சுக்குது. கொஞ்சம் விட்டா ஹார்ட் பிதிங்கி வெளியில வந்துரும் போல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேடியை தொடுறான். ஆனா எப்படின்னா அவளை 3 டைம் தான் தொட்டுக்கணும். இதுக்கு அந்த 3 டைம்னா 1 அவ பூனையை காப்பாத்தினதுக்காக, 2 அந்த பேட் டெவில கொன்னதுக்காக, 3வது இவ காலவாரண மேட்டரை வெளியில சொல்லல அதுக்காக. ஆக்சுவலா இவனை தொட விடக்கூடாதுன்னு தான் நினைச்சுட்டு இருந்தான். ஆனா பய போட்ட எஃபர்ட்டுக்கு ஒர்த்து தான், அதனால தொட்டுக்க அப்படின்னு அவனை அப்படியே அவளை லுக்கு விடுவான். அவனோட கண்ணுக்கு இப்ப அவ ஏஞ்சல் மாதிரி தெரியுறான். இதுக்கப்புறம் அவன் தொட்டானா இல்லையா, டெஞ்சியோட ஆசை நிறைவேறிச்சா இல்லையான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.